புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 24 தொடக்கம் 28. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். சிந்தனை: உலகத்தை உங்களுடையதாக்கிக் கொள்ள விருப்பமா? சிலர் இந்த உலகில் பெரிய பணக்காரராக வேண்டுமென்றும் தமக்கு வேண்டிய யாவற்றையும் கொள்வனவு செய்து வாழ வேண்டுமென்றும் கனவு காண்பர். இன்னும் சிலர் வீர தீர செயல்களை செய்து பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து அவர்களின் பாராட்டை பெற வேண்டும் என்று கனவு காண்பர். வேறு சிலர் உயர்ந்த அதிகாரங்களை கொண்டு தாங்கள் இந்த உலகில் முக்கியமான ஆட்களாக விளங்க வேண்டும் என்று இருப்பர். இவைகள் தம் மட்டிலே தீமை இல்லாதவை. ஆனால் இவற்றின் மேல் நாம் கொள்ளும் தீராத ஆசைகள் எமக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள உறவில் பெரும் விரிசலை ஏற்படுத்தும். இந்த ஆசைகளுள் ஒன்று எமது வாழ்வில் பெரும் செல்வாக்கை செலுத்தி ஏனைய ஆசைகளையும் தனக்குள் கொண்டிருக்கும் போது அதன் விளைவு எமது ஆன்மாவை இழந்து விடுவதாகவே அமையும். உலகம் என்பதை நாம் வெவ்வேறு விதங்களில் புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக, இந்த உலகின் அனைத்து பொருள்களையும் அது குறிக்கின்றது. உதாரணமாக, சிறந்த உணவுகள், பானங்கள், சுய இன்பம், சிற்றின்பம், பொருட்செல்வம் போன்ற இவைகள் தற்காலிகமானவையாகவும் கடந்து செல்பவையாகவும் இருக்கும். இரண்டாவதாக, உலகம் என்பது பெருமையை, புகழை, மற்றவர்களின் கவன ஈர்ப்பை வெளிப்படுத்துவதாக இருக்கும். மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள் என்பது பற்றிய கவலையில் நாம் மூழ்கும் போது இது நடைபெறுகின்றது. மூன்றாவதாக, உலகு என்பது எமது சொந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான அதிகார ஆசையை குறிக்கின்றது. இது உச்ச நிலையில் இருக்கும் போது நாடுகளுக்கிடையிலே போர்கள் ஏற்பட காரணமாக அமைகின்றது. ஒரு தலைவர் தானே ஆட்சி செலுத்தவும் மற்றவர்களை கட்டுப்படுத்தவும் விரும்புவார். இது ஒரு தனி மனித வாழ்விலும் குடும்பத்திலும் நண்பர்களிடையிலும் இருக்கக்கூடியதே. இந்த மூன்றிலும் இருக்கக்கூடிய பொதுவான பண்பு என்னவென்றால், இவற்றை அதிகமாக பெற்றுக்கொண்டால் நாம் நிறைவடைவோம் என்ற எண்ணமாகும். இது பெரும் ஏமாற்றம் தருவதாக அமையும். இவை தற்காலிக திருப்தியை தந்து கடந்து செல்பவையாக இருந்தாலும் எமது ஆன்மாவை அழித்துவிடக்கூடியன. இதற்காக நாம் எமது ஆன்மாவின் தாகத்தை நிறைவு செய்வதை அல்லது எமது உடலின் தேவையை நிறைவு செய்வதை நாம் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இரண்டையும் நாம் கொண்டிருக்க முடியாது. உலக செல்வங்கள், புகழ், அதிகாரம் என்பன தன் மட்டிலே தீயவை அல்ல. இவற்றையும் கொண்டு நல்லன செய்ய முடியும். ஆனால் இவை நிறைவை தர வல்லன என்ற மாயைக்குள் நின்று
சுய நோக்கோடு இவற்றை பயன்படுத்தும் போதே பிரச்சனைகள் தோன்றுகின்றன. நாம் இன்று கொண்டுள்ள விருப்பத்தை சிந்திப்போம். இந்த உலகை எமதாக்கிக் கொள்ள விருப்பமா? இந்த உலக லட்சியங்களை அடைந்து கொள்ள விருப்பமா? அப்படியாயின் கவனமாக இருப்போம். எமது இந்த விருப்பங்களை தூய்மையாக்கி கடவுளை மட்டுமே விரும்பிக் கொள்ள முன்வருவோமாக. செபம். ஆண்டவரே, உமது திருவுளத்தை இந்த உலகில் நிறைவேற்றுவதே எமது ஒரே ஒரு ஆசையாக கொண்டிருக்க அருள் தாரும். ஆமென்.